ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಲೋಕಸಭೆ ಕ್ಷೇತ್ರ ಮರು ವಿಂಗಡಣೆ, ಹಿಂದೆ ಹೇರಿಕೆ, ಎನ್ಇಪಿ ವಾರ್ ಹಿಂದೆ ಸ್ಟಾಲಿನ್ ಅವ್ಯವಹಾರ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಲಾಗ್ತಾ ಇದೆ. ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಮುಗಿಬಿದ್ದಿರುವಂತಹ ವಿಪಕ್ಷಗಳು ಸ್ಟಾಲಿನ್ ವಿರುದ್ಧ 1,000 ಕೋಟಿಯ ಅವ್ಯವಹಾರದ ಆರೋಪವನ್ನ ಮಾಡಿವೆ. ಏನದು ಹಗರಣ, ಸ್ಕ್ಯಾಮ್ ಆಗಿರೋದು ನಿಜಾನ? ಎಲ್ಲಿದೆ ನೋಡಿ ವರದಿ. ತಮಿಳು ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಅತಿದೊಡ್ಡ ಹಗರಣ ಆರೋಪ. ದೆಹಲಿ ಛತ್ತೀಸ್ಗಢ ಬಳಿಕ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮದ್ಯ ಹಗರಣ. ದೆಹಲಿ, ಛತ್ತೀಸ್ಗಢ ಮತ್ತು ಜಾರ್ಖಂಡ್ ನಂತರ ಮತ್ತೊಂದು ಅಬಕಾರಿ ಹಗರಣ ಬಯಲಾಗಿದೆ. ಈ ಬಾರಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಅತಿದೊಡ್ಡ ಮೊತ್ತದ ಮದ್ಯ ಹಗರಣವಾಗಿರುವ ಆರೋಪ ಕೇಳಿಬಂದಿದೆ. ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ಲಿಕ್ಕರ್ ಸ್ಕ್ಯಾಮ್ನಲ್ಲಿ 1,000 ಕೋಟಿ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದ ಹಣವನ್ನ ಲಂಚವಾಗಿ ಪಡೆದಿದೆ ಎಂಬ ಆರೋಪ ಕೇಳಿಬಂದಿದೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಈಗಾಗಲೇ ಇಡಿ ಕೂಡ ಈ ಕುರಿತು ಕಣ್ಣಿಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. ಅವ್ಯವಹಾರ ಮುಚ್ಚಿಡಲು ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಸಮರ. ತಮ್ಮ ಬಹುಕೋಟಿ ಹಗರಣವನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಲು ಸ್ಟಾಲಿನ್ ಸರ್ಕಾರ ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಸಮರಕ್ಕಿಳಿದಿದ್ದಾರೆ. ಲೋಕಸಭೆ ಕ್ಷೇತ್ರ ಮರು ವಿಂಗಡಣೆ, ಹಿಂದಿ ಹೇರಿಕೆ, ಎನ್ಇಪಿ ಸೇರಿ ಹಲವು ವಿಚಾರಗಳ ಕುರಿತು ಸಮರ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ತಮಿಳುನಾಡು ಬಿಜೆಪಿ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷ அண்ணாமலை ஆரோபிச்சிட்டாரு. யுகிச்சமோ இன்னைக்கு ஈடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்புல அது இருக்கு. ஆனால் நாங்க பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேல இல்ல கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர், டெல்லியில லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷன், இன்னைக்கு அந்த சிம்பிளை மாத்துறது, வேல்யூவை மாத்துறது, புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு. அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு. வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாக்ல என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்க முறையா பயன்படுத்தாம, லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம, ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்கவரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கேற்று இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பாப்போம். ಬಿಜೆಪಿ ಆರೋಪಕ್ಕೆ ತಿರುಗೇಟು ನೀಡಿರುವ ಸಚಿವ ವಿ ಸೆಂಥಿಲ್ ಬಾಲಾಜಿ ಯಾವುದೇ ಆಧಾರವಿಲ್ಲದೆ ಆರೋಪ ಮಾಡಲಾಗುತ್ತಿದೆ. ಟಾಸ್ಮ್ಯಾಕ್ ಅಂದ್ರೆ ತಮಿಳುನಾಡು ಸ್ಟೇಟ್ ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಟೆಂಡರ್ ನೀಡುವಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡಿಲ್ಲ, ಕಾನೂನಾತ್ಮಕವಾಗಿ போராடுவதாಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த குரல் அடித்தட்டு மக்கள் வரை, கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை சென்று மக்களுடைய குரலாக, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமலாக்கத்துறையை ஏவிட்டு இது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சிகள். ஒரு குறிப்பா ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்ட மாதிரி கேள்வி. முதல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு 1000 கோடின்னு, அதையே பின்னாடி அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் 1000 கோடி என்று பதிவிடுகின்றார்கள். அதுல 1000 ಅರ್ಥಗಳು ಅಡಗಿದೆ. ಅತಿದೊಡ್ಡ ಹಗರಣದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ವಿನಾಕಾರಣ ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಸಮರಕ್ಕಿಳಿದಿದೆ. ತಮಿಳುನಾಡಿನ ಜನರ ಗಮನ ಬೇರೆಡೆ ಹರಿಸಲು ಈ ರೀತಿಯ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ ಅನ್ನೋ ಆರೋಪವಿದೆ. ಇದಕ್ಕೆ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಕಾದು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ನ್ಯೂಸ್ ಡೆಸ್ಕ್, ರಿಪಬ್ಲಿಕ್ ಕನ್ನಡ. ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಲೋಕಸಭೆ ಕ್ಷೇತ್ರ ಮರು ವಿಂಗಡಣೆ, ಹಿಂದೆ ಹೇರಿಕೆ, ಎನ್ಇಪಿ ವಾರ್ ಹಿಂದೆ ಸ್ಟಾಲಿನ್ ಅವ್ಯವಹಾರ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಲಾಗ್ತಾ ಇದೆ. ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಮುಗಿಬಿದ್ದಿರುವಂತಹ ವಿಪಕ್ಷಗಳು ಸ್ಟಾಲಿನ್ ವಿರುದ್ಧ 1,000 ಕೋಟಿಯ ಅವ್ಯವಹಾರದ ಆರೋಪವನ್ನ ಮಾಡಿವೆ. ಏನದು ಹಗರಣ, ಸ್ಕ್ಯಾಮ್ ಆಗಿರೋದು ನಿಜಾನ? ಎಲ್ಲಿದೆ ನೋಡಿ ವರದಿ. ತಮಿಳು ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಅತಿದೊಡ್ಡ ಹಗರಣ ಆರೋಪ. ದೆಹಲಿ, ಛತ್ತೀಸ್ಗಢ ಬಳಿಕ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮದ್ಯ ಹಗರಣ. ದೆಹಲಿ, ಛತ್ತೀಸ್ಗಢ ಮತ್ತು ಜಾರ್ಖಂಡ್ ನಂತರ ಮತ್ತೊಂದು ಅಬಕಾರಿ ಹಗರಣ ಬಯಲಾಗಿದೆ. ಈ ಬಾರಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಅತಿದೊಡ್ಡ ಮೊತ್ತದ ಮದ್ಯ ಹಗರಣವಾಗಿರುವ ಆರೋಪ ಕೇಳಿಬಂದಿದೆ. ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ಲಿಕ್ಕರ್ ಸ್ಕ್ಯಾಮ್ನಲ್ಲಿ 1,000 ಕೋಟಿ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದ ಹಣವನ್ನ ಲಂಚವಾಗಿ ಪಡೆದಿದೆ ಎಂಬ ಆರೋಪ ಕೇಳಿಬಂದಿದೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಈಗಾಗಲೇ ಇಡಿ ಕೂಡ ಈ ಕುರಿತು ಕಣ್ಣಿಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. ಅವ್ಯವಹಾರ ಮುಚ್ಚಿಡಲು ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಸಮರ. ತಮ್ಮ ಬಹುಕೋಟಿ ಹಗರಣವನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಲು ಸ್ಟಾಲಿನ್ ಸರ್ಕಾರ ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಸಮರಕ್ಕಿಳಿದಿದ್ದಾರೆ. ಲೋಕಸಭೆ ಕ್ಷೇತ್ರ ಮರು ವಿಂಗಡಣೆ, ಹಿಂದಿ ಹೇರಿಕೆ, ಎನ್ಇಪಿ ಸೇರಿ ಹಲವು ವಿಚಾರಗಳ ಕುರಿತು ಸಮರ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ತಮಿಳುನಾಡು ಬಿಜೆಪಿ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷ அண்ணாமலை ஆரோபிச்சிட்டாரு. யுகிச்சமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்புல அது இருக்கு.
அதனால் நாங்க பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேல இல்ல கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர், டெல்லியில லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷன், இன்னைக்கு இந்த சிம்பிளை மாத்துறது, வேல்யூவை மாத்துறது, புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு. அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு. வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாக்ல என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்க முறையா பயன்படுத்தாம, லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம, ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்கவரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கேற்று இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ಕಟ್ಟಾಯ இருக்கு. பதில் சொல்வாரான்னு ಪಾಪ. ಬಿಜೆಪಿ ಆರೋಪಕ್ಕೆ ತಿರುಗೇಟು ನೀಡಿರುವ ಸಚಿವ ವಿ ಸೆಂಥಿಲ್ ಬಾಲಾಜಿ ಯಾವುದೇ ಆಧಾರವಿಲ್ಲದೆ ಆರೋಪ ಮಾಡಲಾಗುತ್ತಿದೆ. ಟಾಸ್ಮ್ಯಾಕ್ ಅಂದ್ರೆ ತಮಿಳುನಾಡು ಸ್ಟೇಟ್ ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಟೆಂಡರ್ ನೀಡುವಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡಿಲ್ಲ, ಕಾನೂನಾತ್ಮಕವಾಗಿ ಹೋರಾಡುವುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த குரல் வந்து அடித்தட்டு மக்கள் வரை, கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை சென்று மக்களுடைய குரலாக, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமலாக்கத்துறையை விட்டு இது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சிகள். ஒரு குறிப்பா ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்ட மாதிரி கேள்வி. முதல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு 1000 கோடின்னு, அதையே பின்னாடி அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் 1000 கோடி என்று பதிவிடுகின்றார்கள். அதுல 1000 ಅರ್ಥಗಳು ಅಡಗಿದೆ. ಅತಿ ದೊಡ್ಡ ಹಗರಣದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ವಿನಾಕಾರಣ ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಸಮರಕ್ಕಿಳಿದಿದೆ. ತಮಿಳುನಾಡಿನ ಜನರ ಗಮನ ಬೇರೆಡೆ ಹರಿಸಲು ಈ ರೀತಿಯ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ ಅನ್ನೋ ಆರೋಪವಿದೆ. ಇದಕ್ಕೆ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಕಾದು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ನ್ಯೂಸ್ ಡೆಸ್ಕ್, ರಿಪಬ್ಲಿಕ್ ಕನ್ನಡ. ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ ಏರಿಯಾದಲ್ಲಿ? ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್? ಏನ್ ನಿಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್? ಇದೆಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಐತಿಲ್ಲ ಹೇಳಿ. ಏನ್ರಿ ನಿಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್? ಏನ್ ನಿಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಹೇಳಿ. ಯಾರಪ್ಪ ನಗರಕ್ಕೆ? ಗಾಂಧಿನಗರ, ದಾಸರಹಳ್ಳಿ, ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ನಗರ, ಚಾಮರಾಜಪೇಟೆ, ಹುಬ್ಬಳ್ಳಿ, ಚನ್ನಮರುತ್ತದ, ಮೈಸೂರಿಗೆ ಬಂದಿರೋದು. ಬ್ಯಾಡಗಿ ತಾಲೂಕಿಗೆ ನಾವು ಬಂದಿವ್ರಿ. ಸರ್ ಹೇಳಿ ಸರ್, ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್? ನಿಮ್ ಎಮ್ಎಲ್ಎ ಹೆಂಗೆ? ಏನೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು? ಏನ್ ಕಥೆಯಲ್ಲಿ ಬಂತ? ಅಯ್ಯಪ್ಪ ಯಾವತ್ತೂ ಬಂದಿಲ್ಲ. 2 months ಇಂದ ನೀರಿಲ್ಲ. ಟ್ಯಾಂಕರ್ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ರೋಡ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಕಿತ್ತೋದ್ರೆ ಏನ್ ಅಲ್ಲ ಹಾಳಾಗೋದ್ರು ಇದು ಯಾರು ನೋಡರೇ ಗತಿ ಇಲ್ಲ. ನಾವಿದ್ದೀವಿ ಅಂತಾರೆ. ಇವಾಗ ಯಾರು ಎಮ್ಎಲ್ಎ ಮಗ ಒಂದ್ ದಿವಸನೂ ಬಂದಿಲ್ಲ. ಫುಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಲಕ್ಸುರಿಯಸ್ ಬೆಡ್ರೂಮ್ ಐತ್ರಿ ಅದು. ತಾಜ್ ವೆಸ್ಟ್ ಎಂಡ್ ಟ್ರಾಡಿಷನ್ ಬ್ಲೂ. ನಿಮ್ಗೆ ಮೀಟಿಂಗ್ ಇಲ್ಲಿ ಮಾಡ್ರಿ. ಇಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾರು ಸರ್ ಜವಾಬ್ದಾರಿ? 2,000 ರೂಪಾಯಿ ಬ್ಯಾಂಕ್ ಹೋಗ್ತೀನಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬ್ಯಾಂಕಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಬರ್ತೀನಿ 2,000 ಮಾತ್ರ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. 2,000 ನಂದು ಹೊಂಟೈತು. ನಿಲ್ ಮೇಲೆ ಭಾರಿ ಐಟ್ ಅದು ಮಾರ. ಮೇಡಮ್ ಬರಲ್ಲ ಕಣ್ರಿ ಸರ್. ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆವರೆಗೂ ಎಣ್ಣೆ ಅಂಗಡಿ ತೆಗಿಬೇಕಾದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ 4 ಗಂಟೆವರೆಗೂ ತೆಗಿಬೋದಲ್ಲ. ಮಗನೂ ನೋಡಲ್ಲ, ಯಾರು ನೋಡಲ್ಲ. ನಾನು ಒಬ್ಬಳು ನೋಡ್ಸ್ಕೊಂತೀರಜ್ಜ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಇಲ್ಲ, ಅವರು ನೋಡಿ ಬರ್ತಾ ಇದೀವಿ. ದೇವ್ರು ಬಿಟ್ಟಂಗೆ ಆಗುತ್ತೆ.